மயிலோட அப்பா அம்மா 2 பேத்து கேரக்டரையும் இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்க வேண்டாம்னே எனக்கு தோணுது எனக்கு. இந்த மாரி மனுஷர் இருப்பாங்களான்னு. அதாவது நான் மயிலோட அப்பா மாரி ஆட்கள் இருப்பாங்க. மயிலோட அம்மா மாரி ஆட்கள் இருப்பாங்க. மயில் மாரி இருப்பாங்க. ஆனா, ஒட்டுமொத்த குடும்பமும் இவ்வளவு கேவலமா, ஈனத்தனமா க ம் க அதாவது பார்த்தா அருவருப்பா ஒரு மாரி ஒரு குடும்பமா இருப்பாங்களான்னு தோணல. இதில வந்துட்டு எடுத்துட்டு வராய்ங்க, சீர் எடுத்துட்டு வராய்ங்க. உடனே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு வரவேற்கிறாங்க. வரவேற்று அந்த இடத்துலயும் மயிலோட அம்மா வந்துக்கிட்டு, "அரசி அரசி கல்யாணம் முடிச்சு தான் நிறம் வந்துட்டு இப்போ தலதீபாவளி கொண்டாட வேண்டியது" அப்படின்னு குத்தி காமிக்கிறது இருக்கே, அது படு கேவலம். ஏன்னு கேட்டாக்கா, "குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்" அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அம்மா தெரிஞ்சிருந்து கூட, அந்த அம்மா வந்துட்டு அங்கேயும் வேற பேசுறதும், அதுக்கு இவங்க கண்டுக்காம இருக்கிறது தான் ரொம்ப கொடுமை. பாண்டியன் குடும்பம். பாண்டியன் குடும்பம் செருப்புல அடிச்ச மாரி, "வந்தியா, சீர குடுத்தியா, போயிட்டே இரு. நீ என்ன இந்த மாரி பேசிட்டு இருக்க? இத என் பிள்ளைய வச்சுட்டு பேசுவியா நீ?" அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 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 கொஞ்சம் கூட கூசாம அந்த பொம்பளை பேசுறதும், இத அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப கொடுமை. அப்புறமா குடுத்துட்டு, உடனே "மாப்பிள்ளை இல்லையா? மாப்பிள்ளை தானே வாங்கணும்" அப்படின்னு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா, மாப்பிள்ளை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில பாண்டியன் ஃபோன் பண்ணா, "இல்லப்பா எனக்கு வேலை இருக்குப்பா" அப்படின்ட்டான் அவன். வேற வழியே இல்ல. குடுத்துட்டு போ வேண்டிய நிலைமை. ஆனா குடுத்துட்டு போம்போது, அப்படியே வந்துட்டு மயில் சொல்லுது, என்ன 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 கணக்குல நீங்க கொண்டாந்தீங்க சீர்ன்னு உங்களுக்கு தெரியுமா உனக்கு? உங்க அப்பா இப்படி குடுத்தாரு தெரியுமா?" அப்படின்னாக்கா, அந்த அம்மா திருதிருன்னு முழிக்கிறதும், திருதிருன்னு பேசுறதும், "இவ்வளவு ஈன ஜென்மங்கள் இருப்பாய்ங்களா உலகத்தில?" அப்படின்னு நெனச்சு பார்க்கறதும். இந்த ரூ. 10,000 சரி ஓகே. இந்த ரூ. 10,000 கண்டுபிடிக்கும்போது எங்கே போய் நிற்கும் இந்த பொம்பளையோட இந்த பொண்ணோட வாழ்க்கைன்னு மயிலுக்கு தெரியாதானா? மயில் அதான் இதை இவங்கெல்லாம் ஒரு சிலர் உதுத்தவங்கன்னு சொல்லுவாங்க ஊரில். உதுத்தவங்கன்னா வந்துட்டு மக்க, மானம், சூடு, சொரணை இதெல்லாம் உதுத்தவங்க. அவங்களுக்கு செருப்படி வாங்கிறது, இல்லை வந்துட்டு சாணியை வச்சு மிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நார்மல் அப்படிங்கிற நிலைமையில் அந்த மாதிரி நிலைமையில் தான் மயிலும் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான கேவலமான சமாச்சாரம். பார்க்க